தலைப்பு சத்தான வாழ்க்கைக்கு முத்தான கதைகள். எளிமையான கதைகள். நான் யார், அகிம்சை, நம்பி வந்தவனை கைவிடாதே, விளக்கேற்றுவதன் பலன், எளிய தானங்கள் எப்படி செய்யலாம், இசையினுடைய பெருமை, பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, பாவங்கள் விலகுவதற்கு வழி, பிராயச்சித்தங்கள், ஜீவகாருண்யம், தாயின் சிறப்பு, நம்ம ராசியும் நட்சத்திரமும் என்ன செய்யும், பிதர்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தங்கள், விரதம் இருக்கும் முறைகள், இப்படி பல தலைப்புகளில் கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறோம். அடியன் எழுதியிருக்கிறேன். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் நாள்காட்டியை வெளியிடுகிறோம். அத்தோடு ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஆக்னேய புராணம், பாத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், கருட புராணம், நாரத புராணம் இவற்றை பற்றி அடியனுடைய நீண்ட உபன்யாசம் கொண்ட ஒரு ஒலித்தகடு, அதையும் இத்தோடு சேர்த்து கொடுக்கிறோம். கிஞ்சித் தர்மம் .org எனும் வலைத்தளத்துக்கு செல்லவும், சிறு நன்கொடை செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும். நாங்களே கொரியரில் அனுப்பி வைத்து விடுகிறோம். நீங்கள் வலைத்தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது டிரஸ்டினுடைய வாலண்டியர்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த வாலண்டியர் எங்க இருக்கிறார்கள் என்பது கடந்த ஆண்டு நாட்காட்டியின் கடைசி பக்கத்தில் இருக்கும். அவர்களில் யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரிலே இருப்பார். இல்லையெனில் சென்னையை தொடர்பு கொள்ளலாம். 044-2466-2728 24662728. இல்லையென்றால் இமெயில் அனுப்பலாம். kinchitdharmam@gmail.com. நம்முடைய வாலண்டியர்கள் அனைவரும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவசியம் ஆதரித்து இந்த தர்மத்தை மேலும் பலருக்கு பிரச்சாரம் பண்ண உதவும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஒரு கட்டமா ஓடக்காரம் கொண்டு போய் நிறுத்துவோம். நாம கட்டப்பட்டு இறங்கணும். இறங்கி அதுல ஒரு தரம் முழுக்கு போடணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். திரும்ப ஓடத்துல ஏறி உட்கார்ந்துக்கணும். அவன் அடுத்த கட்டத்துக்கு ஓட்டின்னு போவான். ஏன்னா உள்ளுக்குள்ள காசினாலே சந்து எல்லாம் சின்ன சின்ன குறுந்தெரு. அதுல போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு தரம் போறதுக்குள்ளே 10 மிருத சரீரத்து மேல நம்ம பட்டுக்கணும். அது வேற. அங்க எல்லாரும் போனவர்கள் எல்லாம் கங்கையில எரிக்கிறதுக்காக வந்துடுறாள் இல்லையோ, அதனால அங்க போக மாட்டோம். இப்படியே இந்த படகுத்துறையா கூட்டின்னு போவான். 64 படகுத்துறையில இறங்கியாச்சு. தீர்த்தம் ஆடிட்டு திரும்பி வருவோம். வரச்சே என்ன தோணும்னா, இவர் பித்திருக்களுக்காக இறங்கி தீர்த்தம் ஆடிட்டு வந்தாரா, இல்ல இவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா இவரே பித்திருக்கோட்டியில சேர்ந்துட்டாரா அப்படின்னு தோணிப்படும். 64 கட்டத்துல இறங்கி குளிச்சுட்டு ஏறி வந்தோம்னா போரும் ஆயிடும். ஒரு நாள் சாத்தம் பண்ணிட்டு சாயங்காலம் 4:30 மணி ஆச்சுனாலே போரும் ஆயிடும். இன்னைக்கு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், 9:30 மணிக்கு முடிச்சு திரும்பி வந்துடுறோம். அலுவலகத்துக்கு 1 மணி நேரம் தள்ளி வரேன்னு சொல்லிட்டு சிராத்தம் முடிச்சுடுறோம். ஆரம்பிக்க வேண்டியதே 11:30 மணிக்கு, முடிக்க வேண்டியது 4 மணிக்கு. பிராமணார்த்தத்துக்கு எழுந்துள்ள இருக்கிறவா புஜிச்சுட்டு நம்ம புஜித்து எழுந்தால் தளர்ந்து போய் உட்கார்ந்து விடுவோம். அப்புறம் அன்னைக்கு எதுவுமே பண்றதுக்கே முடியாது. அப்படித்தான் இருந்திருந்த காலம். கய சிராத்தத்துக்கு போறமே, இன்னைக்கு 6 போறச்சேவும் கார்த்தால போய் இறங்குறோம். கிடுகிடுன்னு கயா சிராத்தத்தை பண்ணிடுறோம், திரும்பி வந்துடுறோம். அங்க திருராத்திரம் இருக்க வேண்டும். கயையில சிராத்தம் பண்ணோம்னா 3 நாள் ராத்திரி இருக்கணும். முதல் நாள் ஒரு பொழுது அனுஷ்டிக்க வேண்டும். அடுத்த நாள் பால்குனி நதியில தீர்த்தமாடி நதிக்கரையில செய்ய வேண்டிய பிண்ட பிரதானம் பண்ணணும். அதற்கு அடுத்த நாள் தான் அக்ஷயவட சிராத்தம் பண்ண வேண்டும். அதனால 3 நாள் தங்கி இருந்து ஒரு நாள் ஒருபோது அனுஷ்டித்து அடுத்த நாள் பால்குனி நதிக்கரையில பண்ணி அதற்கு 3வது நாள் போய் பண்ணிட்டு வந்தான்னா சுவாமி வந்தா பாத்துக்கலான்னு விட்டார். பண்ணிட்டு வரணுமே. இந்த 3 நாள் அந்த ஊர்ல இருந்து, அது தப்பிக்கிற ஊர், அது இந்த மாசம் எல்லாம் போனா கொதிக்கும். அங்க இருந்து பண்ணிட்டு திரும்பி வரத்துக்குள்ள போரும் இருக்கும். இங்க பண்ணி முடிச்சுட்டு இந்த வெப்பத்தோட பத்ரிகாசிரமத்துக்கு போடுவோம். அங்க பிரம்மகபாலத்துல பிண்ட பிரதானம் பண்ணணும்னுட்டு அங்க போனா அந்த பிரசாதமே விரைத்து போய் அந்த பிண்டத்தை கையால பிடினா நான் பிண்டம் ஆயின்னு இருக்கேன். அப்படி இருக்கிறச்சு அங்கெங்க பிண்டத்தை கையால பிடிக்க ஒரே கிட்டிச்சு போகிற குளிரு. அலக்கநந்தால தீர்த்தமாட்டிட்டு எழுந்திருந்து வான்னு சொன்னா நடுங்கிறது உடல். தப்த குண்டத்துல குளிக்கலாம். ஆனா தப்த குண்டத்துல குளிக்க போறச்சே ஜாகிரதையா இருக்கணும். அது ஒரே சூடு தீர்த்தம். சட்டுன்னு இறங்கிடுவா. வெளியில இருக்கிற குளிர் வேகத்திலே தடால்னு போய் அதுல குதிச்சோம்னா தலை சுத்தி மயக்கமா கீழ் விழுந்துருவோம். ஏன்னா இந்த வெளியில இருக்கிற குளிருக்கும் உள்ள இருக்கிற வெப்பத்துக்கும் ஒத்தே போகாது. அங்க முதல்ல காலை மட்டும் வச்சுட்டு ஜலத்தை எடுத்து முகத்துல அடிக்கணும். நீங்க எந்த நதியில தீர்த்தமாட போறச்சவே இந்த பழக்கம் வச்சுங்கோ. அந்த நதியில நேர இறங்கிவிடக்கூடாது. நதியில முகண்டால் மூழ்கிற அளவுக்கு இறங்கிட்டு அந்த நதி தீர்த்தத்தை எடுத்து 4 மடக்கு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டா தான் உள்ள இருக்கிற தட்பவெட்பமும் நதியினுடைய தட்பவெட்பமும் ஒத்து போயிடும். அது சாப்பிட்ட பிற்பாடு இறங்கு தீர்த்தமாடினா ஒத்துக்கும். அது இல்லாத ரொம்ப நம்ம பெரிய வீரர்களோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்ச ஒரே வீரம் குழாய திறந்தால் காற்று வருதல். இது மட்டும்தான் நமக்கு இன்னி வரைக்கும் தெரியும்.
நாம வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மகாநகரத்தே. மகாநகரத்துல தீர்த்தம்ங்கிறது எழுதி பார்க்க வேண்டிய நிலைமை. அப்படி இருக்கிறச்சே நேர நதிக்கு போனா நமக்கு தெரியுமா? நமக்கு நதியில இருக்கிறதெல்லாம் கால்ல இருந்து குளிக்கிறது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தலையில இருந்து கொட்டுறது. இன்னைக்கு வீட்டுல நம்ம குளிக்க போனா தலையில இருந்து கொட்டித்தான் நாம குளிக்கிறோமே தவிர நதியில கால்ல இருந்து குளிக்க ஆரம்பிக்க போறோம். நீர்வீழ்ச்சின்னு வச்சுக்க வேண்டியதான். ஒரு வேளை எங்கேயானு போனா தலையில இருந்து நீர்வீழ்ச்சி கொட்டலையா, அதை போல ஏதோ திறந்தா கொட்டுறது போல இருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். அப்ப நாம் போகும்போது இங்க பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு திரும்பி வந்தால் கர்மத்துல ஸ்ரத்தை இருக்க வேண்டும் இல்லையோ. அப்ப புண்ணிய நதி முக்கியம், புண்ணிய கஷேத்திரங்கள் முக்கியம். இந்த கஷேத்திரத்தை யமுனையாலே மாலையாக தொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பலராமன் பிடித்து இழுத்தார். இன்னைக்கு அந்த ராம்காட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கிற யமுனை சடக்கென்று இப்படி திரும்பி சுத்திட்டு திரும்பி இப்படி போவள். நீ கொஞ்சம் உயரமான மலை பக்கத்துல இருக்கு, அந்த மலைக்கு மேலேந்து பார்த்தீங்கன்னா தான் அது எப்படி நதி ஓட்டம் மாறி இருக்குங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல மட்டும் பிருந்தாவனத்துக்கு மாலையா ஓடுறாப்புல இருக்கும். ஆக அந்த சரித்திரம் முக்கியமான சரித்திரம். ராமஸ்து யமுனாமாக ஸ்நாதுமிச்சே மகாநதி ஏகி மாம் அபிகச்சத்வம் ரூபிணி சாகரங்கமே சங்கர்ஷணஸ்ய மத்தோக்தாம் பாரதீம் பரிபூயசா நாபியவர்த்தத நந்தேசம் ஸ்திரீ ஸ்வபாவேன மோகிதா. அவ பெண்ணானபடியாலே வெட்கப்பட்டு தன் போக்கிலிருந்து மாறாமல் இருந்தாள். ஆனா கோபம் வந்த பலராமர் போட்டு தன் கலப்பையால பிடிச்சு இழுத்தார். ச ஹத்வேனானதாகிரேண ஹலேன ஹலேன அனதாகிரேண கூலே கிருஹ்ய மகாநதீம் சகர்ஷ யமுனாம் ராமஹ வியுத்திதாம் வனிதாமிவ பிரசீதநாத பீதாஸ்மி பிரதிலோமேன கர்மண விபரீதமிதம் ரூபம் தோயஞ்ச மம ஜாயதே. நான் என்னைக்குமே நதி மாறி ஓடினது கேள்விப்பட்டதில்லை. இப்போ உம்மை கைகூப்பி பிரார்த்திக்கிறேன், எனக்கு நேரான வழியை கூடும், நான் கடலை போய் அடைந்தவாகணும்னு பிரார்த்திக்க. ஒண்ணுமில்லை, நீ பிருந்தாவனத்தை புனிதம் ஆக்கி கொண்டு கடைசியாக கடலை போய் அடையலாம். அதனாலதான் தூய பெருநீர் யமுனை துறைவன் ஆண்டாள் பாசுரம் இல்லையோ. அந்த பெருநீர் யமுனைய தூய பெருநீர்னு ஆண்டாள் கொண்டாடுறா. 2 பேர் நின்றுட்டு இருக்கிறச்சே இவர் ரொம்ப நல்லவர்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவர் சேர்த்து வச்சு தீயவர்னு அர்த்தம். இது தன்னடையே கிடைக்கும் இல்லையோ. 2 நதி நின்றுட்டு இருக்கிறச்சே இவர் ரொம்ப நல்ல நதி அப்படின்னா பக்கத்துல இருக்கிற நதி சுமார் அப்படின்னு கிடைக்கும். இப்ப தூய பெருநீர் யமுனை துறவன் ஆண்டாள் பாடினாள். யமுனை தூய பெருநீர். அப்ப எது தூய்மை இல்லை? கோதாவரிக்கு தூய்மை இல்லையா, யமுனைக்கு தான் தூய்மையா. யமுனைக்கு என்ன ஏற்றம்னால் கண்ணன் கோதாவரியில் நீராடி இருக்கார். ஆனா கண்ணன் நீராடினா கூட அவர் வாய கொப்பளித்து ஜலக்கிரீடை பண்ணி ராசக்கிரீடை எல்லாம் பண்ணியதில்லை. அவரோ ஏகதாவர் விரதம். சீதையும் ராமனு சேர்ந்து கோதாவரியில தீர்த்தமாடி இருக்கா. நாசிக் பஞ்சவட்டி போனா அங்க தீர்த்தமாடி இருப்பா. பத்ராச்சலத்துல ரொம்ப ஆச்சரியமா கோதாவரி ஓடுகிறாள். அங்க இருக்கிற ராமர் சன்னதியும் சேவித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் கோதாவரிக்கும் ராமனுக்கும் சம்பந்தம், யமுனைக்கும் கண்ணனுக்கும் சம்பந்தம். நம்ம பாரத தேசத்திலே சுமார் 10-12 புண்ணிய நதிகள். வடதேசத்திலேருந்து ஆரம்பிச்சு தெற்கு கோடியில இருக்கிற தாமிரபரணி வரைக்கும் போனோம்னால் ஓரொரு நதிக்கும் பின்பலத்துல ஓரொரு சரித்திரம். ஆனா அதுல ஆச்சரியம் என்ன, இந்த ஓரொரு நதியும் பகவானுடைய திருவடிப்பட்ட நதி. அப்படி இருந்திருந்தா தான் அது புண்ணிய நதியாவே ஆயிருந்திருக்கும். காவேரின்னு பாத்துக்கோங்க, பெருமாளை சுத்தி மாலையா ஓடிட்டு இருக்கோம் இல்லையோ. திருவரங்கத்தை வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னு ஓடுகிறது. தாமிரபரணின்னு சொன்னால் அது ஒரே நம்மாழ்வாருடைய ஆஸ்தானத்துக்கு சுகாச்சாரியரே இந்த தாமிரபரணி நதியை பத்தி பாகவதத்திலே சொல்லிட்டார். தாமிரபரணி நதி எத்திர கிருதமாலா பயஸ்வினி காவேரீச்ச மகாபாகாஹா பிரதீச்சீத மகாநதி. மகாநதி பிரதீச்சி திசையில ஓடுறவள் பயஸ்வினி. பாலாற்றங்கரை திருக்கோவலூர் ஆகட்டும் திருவனந்தபுரம் ஆகட்டும், இதெல்லாம் நடுவுல இருக்கிற பாலாற்றங்கரையோ இல்லையோ, பெருமானுடைய சம்பந்தம் இருந்தா தான் நதிக்கு புண்ணியத்தன்மையே கிடைக்கும். அதனால நதின்னு சொல்றோம் என்ன, பகவத் தரிசனம் ஏற்பட்டிருக்கும், பெருமானுடைய திருவடிப்பட்டு இருக்கும். யமுனை ஆற்றுக்கு பெருமை கண்ணனாலே, கோதாவரிக்கு பெருமை ராமனாலே. ஆனா கோதாவரி பெருமை இழந்து போச்சு. ராவணன் சீதையை ஆகாசத்துல தூக்கிட்டு போறச்சே சீதை கீழே பிரார்த்திக்கிறாள். ஹம்சகாரண்டவா கீர்ணாம் வந்தே கோதாவரியும் நதியும் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. சீதையை ராவணன் தூக்கி போகிறான், நதியே ஞாபகம் வச்சுக்கோ, எங்க ராமன் வந்து தேட வரச்சே அவங்ககிட்ட செய்தி சொல்லுடு அப்படின்னு சீதை பிரார்த்திக்கிறாள். சரி நதி தலையாட்டுடுத்து. ஆனா ராமன் வந்து தேடச்சே விஷயத்தை சொல்லவே இல்லை. ராவணன் என்ன பண்ணிட போறானோங்கிற பயம். அந்த பயத்துல கோதாவரி ராம கைங்கரியத்தை இழந்தாள். ஆனா எங்க இருக்கு கோதாவரி, எங்க இருக்கு ராவணனுடைய லங்கை? அது தெற்கு கோடியில தமிழகத்துக்கு கீழே இருக்கு. ஆனா இவ இருக்கிறது வடக்கு கோடியில மகாராஷ்டிரத்திலயும் ஆந்திரத்திலயும். இருந்தாலும் அத்தனை தூரத்துல இருந்து அவ பயந்து போட்டாளோ இல்லையோ. ஆனா யமுனை ஓடுறது கம்சனுடைய அரண்மனைக்கு பின்னாடி, அரண்மனைக்கு பக்கத்திலே ஓடிட்டு இருக்கா. ஆனா கிருஷ்ண கைங்கரியத்துல எழவாமல் இருந்தாள். வசுதேவர் கண்ணனை தூக்கிட்டு போறச்சே ஜானுமாத்ரோதகம் யயவ், முழந்தாள் அளவு யமுனையாறு வற்றி கொடுத்தது. எப்படி கண்ணனுடைய திருவடிகளை பற்றினால் சம்சாரம் என்னும் சாகரமே முழந்தாள் அளவு வற்றுகிறதோ, அத போலே யமுனா நதியும் வசுதேவருக்கு முழங்கால் அளவு வற்றினாள். அவ பயப்படலையே. கம்சன் என்ன பண்ணிடுவானோன்னு யமுனை பயப்படலையோ இல்லையோ.
ராவணன் என்ன பண்ணிடுவானோன்னு கோதாவரி பயந்தாளும் இல்லையோ. அதனால ராம கைங்கரியத்தை இழந்தாள், கோதாவரிக்கு தூய்மைப்படுத்து. கிருஷ்ண கைங்கரியத்தை இழக்கலே யமுனை ஆற்றுக்கு தூய்மை வந்துடுச்சு. அதனாலதான் தூய பெருநீர் யமுனை துறவன். அப்ப கிருஷ்ண கரஸ்பரிசத்தாலும் சரி, பலராம கரஸ்பரிசத்தாலும் யமுனை ஆற்றுக்கு ஏற்றம் பெற்றதாம். இதே விஷயத்தை தான் தேசிகனன் தெரிவித்தும் போது, கண்ணன் கருப்புன்னு சொல்றமே, இந்த கருப்பு யமுனையில குளிச்சு குளிச்சு கருப்பாயிட்டாரா, இல்ல கண்ணன் குளிச்சு குளிச்சு அவர் திருமேனி கருப்பு யமுனைக்கு வந்துடுத்தா? இந்த ரெண்டு கருப்புல யார் இப்ப கருப்புல பெருமை உடையவாள்னு விசாரம். யமுனை ஆற்றுக்கு கருமை அதிகமா, கண்ணனுக்கு கருமை அதிகமா? அடிங்க ரொம்ப கருப்பா இருந்தேன்னு வச்சுங்க, வெளுப்பாவே ஜலம் இருந்தா கூட, சாமி இந்த ஜலம் நான் குளிச்சுட்டு வந்த உடனே கருப்பாயிடும் இப்படிங்கிற அளவுக்கு அடியன் கருப்பா இருக்கணும். இல்ல அடியன் வெள்ள வெளையர்னு இருந்தேன்னா கூட, ஒரு தடவை யமுனையில குளிச்சுட்டு வந்தா நான் கருப்பு ஆயிடணும். அந்த அளவு யமுனைக்கு கருப்பு இருக்கணும். இங்க ரெண்டுக்குமே குறைச்சல் இல்லை. இப்போ கண்ணனும் கருமைதான், கரியானொரு காள வந்தென்னு, யமுனா நதியோ காலிந்தின்னு பெயர் பெற்றாள். அப்ப ஒத்தருக்கொத்தர் கரும நிறத்தாலேயே மனத்தை கொள்ள கொண்டவர்கள். அந்த சரித்திரம் அத்தோட முடிவடைகிறது. அதற்கு மேலே தான் ருக்மிணி கல்யாணத்துக்காக உத்தியோகித்தார்கள். நாம பாகவதத்துல பார்த்திருக்கிற சரித்திரம் சுருக்கமான சரித்திரம். பாகவத்துல நீங்க பல பேர் ருக்மிணி கல்யாணம் கேட்டிருக்கலாம். 10வது ஸ்கந்தத்தினுடைய உத்தரார்த்தத்தினுடைய தொடக்கத்தில் ருக்மிணி பரணிய ராட்சச விதானத்தாலே கண்ணன் குண்டினபுரத்துக்கு போனா ருக்மிணி கல்யாணம் பண்ணிட்டார். 7 ஸ்லோகங்களை பிராமணோத்தமரை கொண்டு ருக்மிணி எழுதி விட்டார். ருக்மிணி சந்தேசம்னு ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர செண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம்னு தொடங்கி 7 ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை பார்த்துட்ட கண்ணன் ஓடோடி வந்தார், தேர ஓட்டின்னு வந்தார், குண்டினபுரம் விதர்ப தேசத்துக்கு வந்தார். ருக்மிணி எடுத்து தேர்ல வச்சிருந்தார். போறச்சே எல்லாரும் எதிர்த்தார்கள். கல்யாணம் ஆயிடுத்து. இவ்வளவு தானே நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இந்த இடத்துல ரொம்ப விளக்கமாக சொல்லி இருக்கிறார். முன்னாடியே ருக்மிணி தேவிக்கு ஒரு ஸ்வயம்பரம் நடந்ததாம். அந்த ஸ்வயம்பரத்துக்காக கண்ணன் மொத்த பேரையும் கூட்டிட்டு போறார். அந்த ஸ்வயம்பரத்திலே கண்ணன் ஜெயித்து கொடுத்திருக்க வேண்டும். ருக்மிணி தேவியை பீஷ்மகன்கிற அரசன் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கணும். விதர்ப தேசத்து ராஜாவுக்கு பீஷ்மகன்னு பேர். பீஷ்மகனுடைய பெண்ணு தான் ருக்மிணி தேவி. அதுக்கு முன்னாடி 5 பிள்ளைகள் அவன் பெற்றான். ருக்மி, ருக்மரதன் முதலான 5 பிள்ளைகள். கடைசியா ருக்மிணி தோற்றினாள். எல்லாருக்குமா சேர்த்து அந்த பிள்ளை தான் கூப்பிட்டான். ருக்மிங்கிற மூத்த பிள்ளை இருக்கானே, அவன் தான் ஸ்வயம்பரம் வைத்து எந்தெந்த ராஜாக்கள் வருகிறீர்களோ நம் தங்கையை அழைத்து போகலாம், யார் ஸ்வயம்பரத்துல ஜெயிக்கிறாளோ அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி வச்சிருந்தான். கண்ணன் உடனே கருட வாகனத்துல எழுந்துருளி விட்டார். ஆனா அந்த பிள்ளை கண்ணனுக்கு கொடுக்க மாட்டான்ங்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ராஜா ஜாகிரதையா நடந்துக்க வேண்டியதா இருந்தது. ஒரு பக்கத்திலே கண்ணனுடைய பிரபாவம் தெரியுது, அவரை விரோதிச்சுக்க கூடாதுன்னு ராஜா நினைக்கிறான். பக்கத்துல சுத்தி இருக்கிற ராஜாக்கள்லாம் கண்ணனோட விரோதம் கூடாதுங்கிறார்கள். அறிவிச்சாச்சு ஸ்வயம்பரம் நடக்க போறதுன்னு. கண்ணனும் வந்துட்டார். ஆனா இப்ப கண்ணனுக்கு கொடுக்கறேன்னு சொல்ல போனால் ருக்மி ஒத்துக்க மாட்டான், சண்டை மூண்டுடும்னு ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, என் பிள்ளை ஏதோ அரியாத்தனத்தால பண்ணிவிட்டான், நான் ஸ்வயம்பரத்துல யாருக்கு வேணா பெண்ணை கொடுக்கறதா இல்லே, அவள் வரிக்க கூடிய ஒருத்தனுக்குத்தான் கொடுப்பதாக இருக்கிறேன், ஆகையால் கண்ணனே தேவர் புறப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனே புறப்பட்டு போயிட்டார். போறச்சே மட்டும் செய்தி சொல்லிட்டு போட்டார். இந்த ருக்மிணி யாருன்னு தெரியாம பேசிட்டே ராஜன்னு, இந்த ருக்மிணி மகாலட்சுமியினுடைய அம்சம், ஆகையால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்னாய், நான் ஆருக்கும் ஸ்வயம்பரத்துல கொடுக்கறதா இல்லே, என் பிள்ளை அரியாத்தனத்தாலே பண்ணிவிட்டான், யாரை என் பெண்